சோழர்களை பற்றி பார்க்க போகிறோம். சோழர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியில் மற்ற எக்ஸாமுக்கு ஜிகேயில் கண்டிப்பாக கேட்பாங்க. நாடு, நிர்வாகம், உங்கள் ஆட்சி முறை, கோயில்கள், கட்டிடக்கலை ரொம்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் தான் இந்த மூவேந்தர்கள். யாருன்னா சேர, சோழ, பாண்டியன். இந்த மூவேந்தர்கள் ஒருவர் தான் சோழர்கள். இவங்க வந்து நெல்லை வந்து அதிகமாக விளைவித்தாங்க. காவிரி பகுதியில் நெல் வந்து அதிகமாக விளைந்த நாடு தான் விளைந்த நாடு சோழ நாடு. முதுமொழி சொல்லுவாங்க, என்னென்னா சோழ நாடு சோழடைத்தது என்பது முதுமொழி. இந்த முதுமொழி தான் அது சுருங்கி சோழடைத்த நாடு. அது வந்து பின்பு அதுக்கப்புறம் இது வந்து சோழ நாடு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அது சுருங்கி சோழ நாடு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. 9ஆம் நூற்றாண்டில் வலிமை பெற்று விளங்கினாங்க. யாருன்னா சோழ மன்னர்கள். எந்த சோழர்கள்னால் பிற்கால சோழர்கள் தான் வலிமை பெற்று இருந்தாங்க. இந்திய வரலாற்றில் 2 பேர் ரொம்ப ஃபேமஸ்ஸு சோழ மன்னர்கள். யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து யாரா முதலாம் ராஜேந்திர சோழன். 2 பேருமே ரொம்ப ஃபேமஸான மன்னர்கள். குறிப்பிடத்தக்க திறமை மிக்க மன்னர்கள் இவங்க 2 பேரும். இங்கே வந்து வடக்கே ஒடிசா வரையிலும், கிழக்கில் ஜாவா, சுமத்ரா, மலேசியா வரையிலும் இங்கே எல்லை வந்து பறந்து விரிந்துச்சு. இங்கே வந்து பிற்கால சோழர்கள் கடல் தாண்டி கடற்படை மூலம் வெற்றி பெற்றவர்கள் பிற்கால சோழர்கள். இந்த சோழர்கள கொடியில் வந்து புலிச்சின்னம் வந்து இருந்துச்சு. ராஜேந்திர சோழர் வந்து வட இந்தியாவில் கங்கை வரை படையெடுத்தார். கப்பல் படை மூலமாக வளாய் தீபகற்பத்தில் கடாரம், ஸ்ரீ விஜயமலை சென்று வெற்றி பெற்றார் ராஜேந்திர சோழன். பிற்கால சோழர்கள் பற்றி அறிந்து கொள்வதற்கு நிறையா வரலாற்று ஆசிரியர்கள் வந்து விட்டு போனாங்க. என்னென்னா செப்பேடுகள் விட்டு போயிட்டாங்க. என்னென்ன செப்பேடுகள்னால் அன்பில் பட்டயங்கள், திருவாலங்கர் செப்பேடுகள், கரந்தை செப்பேடுகள், ஆனைமங்கலம் செப்பேடுகள், லைடன் செப்பேடுகள்லாம் இந்த சான்றுகளாக இருந்துச்சு. இந்த பிற்கால சோழர்களை பற்றி கேட்கலாம். அந்த சான்றுகள்லாம் எந்த யாரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோழரா, சேரரா, பாண்டியரா சொல்லிட்டு. மேலும் வந்து இந்த சோழர்களை பற்றி இலக்கியங்கள் இருந்துச்சு. மெய்கீர்த்திகள், நாணயங்கள், கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இதெல்லாம் வந்து சோழர் ஆட்சி முறை பற்றி அறிவதற்கு சான்றுகள் நிறையா விட்டுட்டு போயிருக்காங்க. மெய்கீர்த்தி என்னென்னா ஒரு அரசுடைய அவரோட புகழோட சாதனை பற்றி விளக்கி கூறுவது தான் அந்த மெய்கீர்த்தி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெய்கீர்த்தி வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து முக்கியத்துவம் இருந்தது மெய்கீர்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அரசு ஆவணமாக இது உருவாக்குனாங்க மெய்கீர்த்தியை. அந்த ஆட்சி பிரிவு சோழ பேரரசில் வந்து ஆட்சி பிரிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 9 மண்டலங்களாக பிரித்தாங்க. சிறிய பகுதி தான் கிராமம் சொல்லுவாங்க. நாடு, மலைநாடு, ஒரு மண்டலம் சொல்லிட்டு பிரித்தாங்க. எப்படின்னா பல கிராமங்களை கொண்டது நாடு எனவும், பல நாடுகளை சேர்ந்தது வளநாடு எனவும், பல வளநாடுகள் சேர்ந்தது மண்டலம் சொல்லிட்டு பிரித்து அழைச்சாங்க. அப்போ தான் வந்து நிர்வாகம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு இந்த விழா பிரித்து அழைச்சாங்க. சோழ காலத்து பேரரசில் மொத்தம் 9 மண்டலங்களாக பிரித்தாங்க. சோழ மண்டலம், ராஜராஜ பாண்டிய மண்டலம், ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், மும்முடி சோழ மண்டலம், முடிக்கொண்ட சோழ மண்டலம், அதிராஜ சோழ மண்டலம், மலை மண்டலம், வேங்கை மண்டலம் சொல்லிட்டு பிரித்தாங்க. சோழர் வந்து ஆட்சி முறை வந்து முடியாட்சி முறையை வந்து பின்பற்றினாங்க. மன்னருக்கு அப்புறம் அவங்க புதல்வர் பசங்க யார் மூத்தவங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் வந்து இலவச பட்டம் சூட்டிக்கிட்டாங்க. இது வந்து பட்டங்கள் நிறையா பட்டம் இருக்கும். அந்த பட்டங்களை அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க ரெகுலராக. என்னென்ன பட்டம்னா சக்கரவர்த்திகள், திரிபுவன சக்கரவர்த்தி, ராஜசேகரி வர்மன், பரகேசரி வர்மன், ராஜாதி ராஜன் போன்ற பட்டங்களை அவங்களே சூட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னருக்கு செயல்பட அதிகாரிகள் வந்து இருந்தாங்க. இந்த கிராமத்தில் ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்துச்சு. கிராமத்தில் வந்து கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு உத்திரமேறு அந்த தேர்ந்தெடுக்கிற முறையை வந்து இந்த உத்திரமேறு கல்வெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி வந்து கிராம சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க சொல்லிட்டு
அந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. உத்திரமேரூர் கல்வெட்டில். நெக்ஸ்ட்டு சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. எப்படின்னா குடவோலை முறையில் சபை உறுப்பினர்கள் வந்து குடவோலை முறையில் தேர்ந்தெடுத்தாங்க. யார் காலத்துலனா முதலாம் பராந்தகன் காலத்தில் குடவோலை முறையில் சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சபை உறுப்பினர்களுக்கான தகுதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சபை உறுப்பினராக இருப்பதற்கு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நிலம் இருக்கணும். எப்படின்னா கால்வெளி நிலம் இருக்கணும், சொந்தமாக வச்சுக்கணும், சொந்த நிலத்தில் வீடு கட்டியிருக்கணும். வயசு வந்து 35-70 வயசு இருந்தால் தான் சபை உறுப்பினராக இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் கற்றவராக இருக்கணும் சபை உறுப்பினர்கள் ஆவதற்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊர் வந்து இருந்துச்சு. அது வந்து பல குடும்பங்களாக பிரித்தாங்க. நெக்ஸ்ட்டு படைகள், கடல் கடந்து நாடுகளை கைப்பற்றினாங்கள சோழர்கள். அவங்க வந்து சோழ பேரரசில் வந்து தரைப்படை, யானைப்படை, கப்பல் படை, இந்த 3 படை இருந்துச்சு. 3 கை இம்பார்ட்டன், இந்த வார்த்தை முக்கியம். 3 கை மகாசேனை, இந்த சிறப்பு படை வச்சுருந்தாங்க. யாருன்னா முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இந்த படை வச்சுருந்தாங்க. இவங்க வந்து ஜாதி முறையை பின்பற்றினாங்க. அந்தனர், வணிகர், படை வீரர், வெள்ளாளர் சொல்லிட்டு தனித்தனி ஜாதியாக பிரித்தாங்க. அவங்க உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று வேறுபாடுகள் இருந்துச்சு அந்த சோழர் காலத்தில். சோழ மன்னர்கள் வந்து அந்தணர்களுக்கு வந்து நிலங்கள் கொடுத்தாங்க. என்னென்னா பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் போன்ற நிலங்களை வந்து கொடுத்து பணியமர்த்தினாங்க சோழ மன்னர்கள் வந்து. நெக்ஸ்ட் வந்து சோழர்கள் காலத்தில் வந்து பெண்கள் வந்து உயர்ந்த நிலையில் இருந்துச்சு. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையை ஃபாலோ பண்ணாங்க. யாரும் கேட்பாங்க, சோழ பாண்டியனா சொல்லிட்டு சோழர்கள். இவங்க வந்து பார்த்தி உடன்கட்டை ஏறும் பழக்கம் அப்போவே இருந்துச்சுங்கிறாங்க. கணவரை இழந்த பெண் வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்துச்சு சொல்லிட்டு கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதலாம் பராந்தகன் காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து யமுனா வானவன் மாதேவியர் வந்து உடன்கட்டை ஏறிட்டா சொல்லிட்டு திருவாலங்காடு செப்பேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. திருவாலங்காடு செப்பேட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா வேளாண் வந்து முக்கிய தொழிலாக இருந்துச்சு சோழர் காலத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வணிகம் செய்வோர்லாம் பார்த்திங்கன்னா வாணியர் சொல்லிட்டு அழைச்சாங்க. வாணியர்னா வணிகம் செய்வோர் அழைச்சாங்க. கல்வி வந்து நல்லா இருந்துச்சு. கல்வி இருந்துச்சு. என்னென்னா தமிழ், சமஸ்கிருத மொழியில் கல்வி வந்து கற்றுக் கொடுத்தாங்க. கேட்பாங்க, எந்த மொழியும் கேட்கலாம், பாலியா, பிராகிருதமா, இது வந்து தமிழும் சமஸ்கிருத மொழி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோழர் காலத்தில். கோயில்களை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, கல்விக்கூடமாக மாற்றிக்கிட்டாங்க கோயில்களெல்லாம் வந்து. அதில் கோயிலில் தான் கல்வி கற்பித்தாங்க. முதலாம் பராந்தகன் வந்து மானியம் கொடுத்துருக்காரு. எதுக்காகனா வேத பாடசாலை அமைப்பதற்கு மானியம் கொடுத்துருக்காரு. அதை பற்றி காமப்புல்லூர் கல்வெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் கேட்கலாம், காமப்புல்லூர் கல்வெட்டு எதை பற்றி குறிக்குது? அவர் வந்து மானியம் கொடுத்துருக்காரு முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட்டு முதலாம் ராஜராஜன் காலத்தில் வந்து வேதம் வந்துச்சு, இலக்கணம், அதை பற்றியும் அணியூர் கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இலக்கியம் இருந்துச்சு சோழர் காலத்தில். இலக்கியம் வந்து பெருமை சேர்ந்தது. இலக்கியங்களும் ஃபேமஸாக இருந்துச்சு. மூவருலா என்ற இலக்கியம் இருந்துச்சு. யாருன்னா ஒட்டக்கூத்தரில் ஏற்றப்பட்ட நூல் தான் மூவருலா. இது வந்து உலா என்ற சிற்றிலக்கு வகையை சேர்ந்தது தான் இந்த மூவருலா. கேட்பாங்க, மூவருலா என்னென்னா சரியாக தவறான்னு கேட்கலாம். என்னென்னா மூவருலா என்னென்னா விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன், இந்த 3 சோழ மன்னர்களை கேட்கலாம். யார் என்ன 3 சோழ மன்னர்களை புகழ்ந்து பாடியதால் இந்த நூல் வந்து மூவருலா சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது வந்து ஒட்டக்கூத்தரால் ஏற்றப்பட்ட நூல். ஒட்டக்கூத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3 சோழ மன்னர்களை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் வந்து நம்பி வந்து சைவ திருமுறையை தொகுத்தார் சோழர் காலத்தில். பேரரசு முழுவதும் முழுக்கையும் அப்புறம் வந்து கோயில்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா
மடங்கள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பாவை திருவெம்பாவை போதிக்கப்பட்டது. திருப்பாவை திருவெம்பாவைலாம் வாசித்தாங்க அப்போவே. சைவ சித்தாந்த நூல்கள் வந்து இந்த காலத்தில் வந்து ஏற்றினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமயம். இவங்க சமயம் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க சோழர்கள். இந்த காலத்தில் வந்து சைவம் வந்து சைவ சமயம் தான் உயர்ந்த நிலையில் இருந்துச்சு. ஆனால் வைணவமும் இருந்துச்சு. ஆனால் பெஸ்ட்டாக சைவம் தான் அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சைவ வைணவ மடங்கள். சைவ வைணவ மடங்களும் கோயில்களும் அமைச்சாங்க. அந்த மடங்கள் இந்த கோயில்களை என்ன பண்ணாங்கன்னா உணவு கொடுத்தாங்க, விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் கொடுத்தாங்க, நோய்க்கு மருத்துவம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணாங்க இந்த மடங்களிலும் கோயில்களிலும். மடங்கள் கோயில்கள். சோழ பேரரச காலத்தில் வந்து கட்டணங்கள் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் சோழர் காலத்தில். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து சோழர் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து முதலாம் ராஜராஜ சோழன் வந்து கட்டினார், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். நெக்ஸ்ட்டு கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். நெக்ஸ்ட்டு தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். நெக்ஸ்ட்டு திரிபுவனம் கம்பேஸ்வரர் கோயில். நெக்ஸ்ட்டு சிற்பக்கலை வந்து சிற்பக்கலை இருந்துச்சு. எப்படின்னா கோவில் சுவர்களை தூண்களை வந்து இங்கே சோழர்களோட சிற்பங்கள் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சிவன் கோயிலில் நெக்ஸ்ட்டு லிங்கேத்பவர், தட்சிணாமூர்த்தி, வடக்கி பிரம்மா சிற்பங்களும் அமைச்சாங்க கோயில் சுவரில் வந்து. ஓவியக்கலை வந்து தஞ்சை கோயிலில் கருவறை சுவரில் வந்து இந்த இவங்களோட ஓவியங்கள் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. கேட்கலாம் அந்த ஓவியங்கள் எங்கே ஃபேமஸ்ஸு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தஞ்சை கோயிலில் கருவறை சுவரில் தான் சோழர் காலத்து ஓவியங்கள் வந்து சிறப்பாக இருந்துச்சு. நடனக்கலை பார்த்திங்கன்னா சிதம்பரம், தஞ்சை, காஞ்சி போன்ற கோயில்களில் வந்து அந்த கோயிலில் காணப்படும் நடன மாதிரி வந்து சிற்பங்களும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இசைக்கலையில் வந்து சோழர் காலத்து இசைக்கலையில் வந்து ஆய்ச்சியர் வந்து ஃபேமஸ்ஸு. மன்னருக்கு வாரிசு இல்லைன்னா அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தானே வாரிசாக நியமிப்பாங்க. அது இல்லைன்னா வேறொரு முறையும் இதில் இருந்துச்சு சொல்லிட்டு இதுதான் நல்லாட்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நல்லாட்சியாக இருந்துச்சு. என்னன்னா மன்னர் இல்லாத நேரத்தில் ஒருவரையும் மன்னராக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த முறையும் இதை ஃபாலோ பண்ணாங்க சோழர் காலத்தில். கிராம சபை உறுப்பினர் சொன்னோம்ல, கிராம சபை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எப்படின்னா கொடுவலை முறையில் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சோழர் காலத்தில் வந்து நிலங்கள் வந்து அளக்கப்பட்டு தான் கொடுத்தாங்க. அளக்கப்பட்டு அள்ளி கொடுக்கல, வாரி கொடுக்காம நிலங்களை அளக்கப்பட்டு அது தரம் வாரி பிரிக்கப்பட்டு கொடுத்தாங்க. அது வந்து வரி விதிக்கப்பட்டாங்க நிலத்தில். முதலாம் ராஜராஜ சோழன் வந்து நிலம் அளந்து தரம் பிரித்ததால் அவர் தான் ஃபஸ்ட்டு சோழ அரசில் வந்து நிலம் அளந்த முறை கொண்டு வந்தார். அளந்து தரம் பிரித்தார். அதனால வந்து அவர் வந்து உலகளந்த சோழன் சொல்லிட்டு புகழ பெற்றார் முதலாம் ராஜராஜ சோழன். நெக்ஸ்ட் வந்து ஐஞ்சிறு காப்பியங்கள், இலக்கண நூல்கள், நிகண்டுகள் போன்றவை இருந்துச்சு.